வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவது தொடர்பிலோ நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பிலோ தீர்மானமில்லை என பந்துல குணவர்தன தெரிவிப்பு. அனைத்து தேர்தல்களையும் எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன அறிவிப்பு. ரணில் பொதுஜன பெரமுனவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகூட சுட்டிக்காட்டு. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளரை நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம் என்று தெரிவித்துள்ள உதய கம்மன்பில. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என அமைச்சரவையின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இதன்படி இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை எனவும் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். மியான்மர் பயங்கரவாதம் மற்றும் ரஷ்ய போரில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி ராஜதந்திர பணியை நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் வழிகாட்டலின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று மியான்மர் மற்றும் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மியான்மர் மற்றும் ரஷ்யாவுக்கு செல்லும் குழுவில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான JC அலவத்துவல, சுஜித் சஞ்சய் பரேரா மற்றும் கலாநிதி காமிது ஜாவர்தன, சட்டத்தரணி வசந்த ஜாபா பண்டார ஆகியோர் இடம்பெறுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதன்படி மகாநாயக்க தேரர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் கையொப்பமிட்ட மகஜர் ஒன்றையும் இந்த குழுவினர் எடுத்துச் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகியன எத்தகைய விவாதங்களை முன்னெடுத்தாலும் இரு தரப்பினரும் தோல்வியை தழுவ நேரிடும் என பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன குறிப்பிட்டுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தொகுதி மாநாடு எதிர்வரும் 26ஆம் தேதி அனுராதபுரத்தில் இடம்பெறும். ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்று அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகவே உள்ளோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிளவடைய செய்வதற்கு பலர் முயற்சித்திருந்த போதிலும் வலுவான கட்சியாக வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளோம். தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியன மக்கள் மத்தியில் தோல்வியடைந்த கட்சிகளாகும். இரு கட்சிகளின் தலைவர்கள் இவ்வாறான விவாதங்களை முன்னெடுத்தாலும் அவர்கள் இருவருமே தோல்வியை தழுவ நேரிடும். ஏனெனில் இருவரிடமும் பொருளாதார கொள்கை திட்டம் கிடையாது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் பொதுஜன பெரமுனவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்படுகிறார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகூட குறிப்பிட்டார். காலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தலை எதிர்கொள்ள தயாராகவே உள்ளது. தேர்தலை எதிர்கொள்வதற்கான வேலை திட்டங்களை நாம் கிராம மட்டத்திலிருந்து மிகவும் பலமிக்கதாக ஆரம்பித்துள்ளோம். எதிர்வரும் சில நாட்களுக்குள் ஐக்கிய மக்கள் சக்தியின் கூட்டணி ஸ்தாபிக்கப்படும். எம்முடன் இணைவதற்கு பல அரசியல் கட்சிகள் முன்வந்துள்ளன. எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் அதனை நாம் எதிர்கொள்ள தயார். ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்ற சந்தர்ப்பத்தில் அவர் புதிய கொள்கை திட்டங்களோடு வேலை திட்டங்களை முன்னெடுப்பார் என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டது. ஆனால் அவர் பொதுஜன பெரமுனவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்படுகிறார் என்றும் பண்டாரிகூட தெரிவித்துள்ளார். நாட்டின் நிலக்கரி சுரங்கத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக இலங்கையுடன் இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக தெரிய வருகிறது. நிலக்கரியின் தேவை படிப்படியாக அதிகரித்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியிடப்படாத போதிலும் பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இலங்கையில் காணப்படும் நிலக்கரி உலகளவில் மிகவும் தரம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கடந்த வருடம் இலங்கை அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட 30 முக்கிய கனிமப் பொருட்களின் பட்டியலில் நிலக்கரியும் இடம்பெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் சில நிறுவனங்கள் வெளிநாடுகளில் உள்ள கனிம பொருட்கள் தொடர்பான தேடுதல்களை ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. பொதுஜன பெரமுனவின் ஆதரவோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மக்கள் ஆணையோடு மீண்டும் ஆட்சியமைத்தால் பண்டார் நாயக்க குடும்பத்திற்கு ஏற்பட்ட அரசியல் கதியை ராஜபக்சர்களுக்கும் ஏற்படும். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதையும் எதிர்பார்த்துள்ளோம் என்று பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பில தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ஜனாதிபதி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்தினால் அது ஜனாதிபதிக்கும் நாட்டுக்கும் பாதகமாக அமையும்.
ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொதுத் தேர்தலை நடத்துமாறு பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தொடர்ந்து வலியுறுத்திய போது 113 உறுப்பினர்களின் ஆதரவை கையெழுத்துக்கள் ஊடாக உறுதிப்படுத்திக் கொண்டு வாருங்கள் என்று பாராளுமன்றத்தை கலைக்கலாம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பாராளுமன்றத்தை கலைப்பதற்கு 113 உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு பசில் ராஜபக்ச எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் பக்கம். ஆகவே அந்த கட்சியின் தலைவர் யார் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறக்குமாறு பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் ராஜபக்சக்களிடம் வலியுறுத்தியுள்ளார்கள். பொதுஜன பெரமுனவின் ஆதரவோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மக்கள் ஆணையோடு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பண்டாரநாயக்க குடும்பத்திற்கு ஏற்பட்ட அரசியல் நிலைமை தமக்கும் ஏற்படுமோ என்று ராஜபக்சர்கள் அச்சமடைகின்றார்கள். நாட்டு மக்கள் தம்பக்கம் என்று நினைத்துக் கொண்டுள்ள பொதுஜன பெரமுனவுக்கு இந்த ஆண்டு இடம்பெறவுள்ள தேர்தல் தகுந்த பாடத்தை கற்பிக்கும். அவர்களின் வேட்பாளர் யார் என்பதை நாங்களும் எதிர்பார்த்துள்ளோம் என்றார். கௌதம புத்தரின் பிறப்பு, ஞானப்பொருள் மற்றும் பரிநிர்வாணத்தை நினைவு கூறும் உலக பௌத்தர்களின் புனித நாளான வெசாக் தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் வெசாக் தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 59வது காலால் படையினரின் ஏற்பாட்டில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மைதானத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. குறித்த நிகழ்வில் புத்தபெருமானின் பரிநிர்வாணத்தை நினைவு கூறும் வரலாற்று கதைகள் வெளிச்ச வீடுகளின் மூலம் தமிழ் மொழியில் ஒலி மூலமும் வெளிப்படுத்தப்பட்டதோடு சில வெளிச்ச வீடுகளின் ஞானப்பெறும் நிலையில் தமிழ் பக்தி பாடல்களும் ஒலிபரப்பப்பட்டது. அத்தோடு குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் சிறந்த முறையில் வேறுபாடின்றி இரவு உணவும் வழங்கப்பட்டது. குறித்த வெசாக் கொண்டாட்டத்தில் சாதி, மதம், இனம் என்ற வேறுபாடு கடந்து சிறுவர்கள், பெரியோர்கள் என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு வெசாக் தினத்தை கொண்டாடியிருந்தனர். இதேவேளை தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டமானது ஒரு வருடத்தை தாண்டிய நிலையிலும் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை பௌர்ணமி தின வழிபாடுகள் ஆரம்பமாக இருந்த நிலையில் 22ஆம் தேதி புதன்கிழமை போராட்டம் ஆரம்பமான நிலையில் நேற்று தென்பகுதியிலிருந்து மக்கள் குறித்து விகாரைக்கு வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது நூற்றுக்கணக்கான மக்கள் அணி திரண்டு அனுமதியின்றி மக்களது காணியில் கட்டப்பட்ட குறித்த சட்டவிரோத விகாரையை அகற்றுமாறு கோரி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தாயிட்டு எங்கள் சொத்து, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், மண் துறந்த புத்தருக்கு மண் மீது ஆசையா, பலாலி போலீஸ் பொறுப்பதிகாரி ஒரு கொலைகாரன், பௌத்தத்தின் பெயரால் காணிகளை அபகரிக்காதே, இந்த மண்டங்களின் சொந்த மண், சட்டவிரோத விகாரைக்கு காவல்துறை காவலா, பௌத்தத்தின் போதனை சட்டவிரோத ஆக்கிரமிப்பா என்று கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இலங்கையில் பல விசேட கடன் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக கைத்தொழில் அமைச்சின் செயலாளர் சாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் குறிப்பிட்ட போது எதிர்வரும் வாரத்தில் இருந்து பல விசேட கடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த கடன் திட்டங்கள் தொழிலதிபர்களுக்கானது. இதன்படி உள்ளூர் மற்றும் மாவட்ட மட்டத்தில் தொழில்துறையினரின் நிதி தேவைகள் கண்டறியப்பட்டு வர்த்தக வங்கிகள் ஊடாக மானிய வட்டி விகிதத்தில் கடன் வழங்கும் வேலை திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டார்.